இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையா நான்? காதாம்பரி மாதிரி இருந்தனா எல்லாரும் பயப்படுறாங்க. ஆதிராவா இருந்தா ஏறி மிதிக்கிறாங்க. நான் நீங்க ஏறி மிதிக்கிறதுக்காக போறதா இல்ல. பயப்பட வைக்கிறேன். காதாம்பரியா மாறுறேன். உங்களுக்கெல்லாம் ஆதிரா மாதிரி இருந்தா பிடிக்காதல்ல? காதாம்பரி மாதிரி இருந்தா பயப்படுவீங்க. எனக்கு காதாம்பரியா மாறணும்னு ஆசை இல்ல. ஆனா இந்த உலகத்துல காதாம்பரி மாதிரி இருந்தாதான் வாழ முடியும்னு கத்துக்கிட்டேன். வேண்டாம் ஆதிராவா, வேண்டாம் வேண்டாம். அந்த குழந்தை குணமும் வேண்டாம், அந்த நல்ல குணமும் வேண்டாம். இங்க நல்ல குணம் எதுக்குமே பயப்படாது. வேண்டாம், நான் கெட்டவளா இருந்தாலும் பரவாயில்ல, காதாம்பரியா இருந்துட்டு போறேன். இனி நிம்மதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கணும்னா நான் காதாம்பரியா மாறணும். நான் காதாம்பரியா மாறணும். என்ன நானே பாதுகாக்கணும்னா நான் காதாம்பரியா மாறணும். பெத்தவரும் துணை இல்ல, பெத்தவளும் துணை இல்ல, கட்டிக்க போறவன் துணையா இருப்பான் நினைச்சேன். எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க. இந்த உலகம் என்ன ஏமாத்துது. இந்த உலகம் என்ன ஏமாத்துது. எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு நான் மட்டும் போதும். இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கத நான் கத்துக்குவேன். ஆதிரா, யாரு எனக்கு தேவையில்லை. யாரு எனக்கு தேவையில்லை. ஆதிரா, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா? பாத்தியால கொண்டுட்டு சாப்பிட்டியாவா? ஆமா, என்ன சாப்பிட்டியா இருக்கேன்னு கேட்கறதுக்கு நீங்க யாரு? வேண்டாம், சொன்னா கேளு, வார்த்தையை விடாது. உனக்கு எதுவும் தெரியாது, கொஞ்சம் அமைதலா இரு. சாப்பிட்டியா? என்ன சரி வா சாப்பிடலாம் வா. நீங்க யாருன்னு கேட்டேன். ஆதிரா, என்ன கோவப்படுத்தாத. நான் ஏற்கனவே தலை வழியில வந்திருக்கேன். திரும்ப கோவப்படுத்தாத. மனசுல இடம் இல்ல, ஆனா கல்யாணம் பண்ணிக்கு வர. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓ அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். இங்க பாரு, எல்லாம் மாறும். சொன்னா கேளு, புரிஞ்சுக்க. சின்ன பொண்ணு இல்ல, வா. நான் நீங்க யாருன்னு கேட்டேன். என்ன மாமால கூப்பிட முடியாதா? என்ன யாருக்கு யாரு மாமா? இங்க பாரு ஆதிரா, நான் உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணதுக்கு வரல. எனக்கு இந்த வாக்குவாதம் பண்ணதும் எனக்கு பிடிக்காது. நானும் இனிமே யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாரு, அடுத்த வாரம் கல்யாணம் இருக்குது. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. கல்யாணமா? ஆதிரா, முடியாது. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதை நீ நினைச்சாலும் தடுக்க முடியாது. என் கல்யாணத்தை திருமணம் பண்ணதுக்கு எனக்கே உரிமை கிடையாது. அது காதலுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிருக்கணும். நம்ம ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கோம். மறந்துடாத. ஜோக் அடிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வா. ஜோக் அடிக்கனா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. முடியாது. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, இல்ல முட்டாள் மாதிரி நடந்துக்கிறாத. பின்னாடி நினைச்சு பார்த்தனா ரொம்ப வருத்தப்படுவாதிரா. சொன்னா கேளு. என் நிலைமை உனக்கு பின்னாடி தெரிஞ்சதுல நீ ரொம்ப வருத்தப்படுவ. அப்புறம் நீ தேடி பார்த்தாலும் நான் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இல்ல, என்னால உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்க கூட வாழ்ந்துக்கிட மாட்டேன். மனசுல இடம் இல்ல. அப்ப எப்படி? அதெல்லாம் மனசுல இருக்கு. ஆனா அதுக்கு மேல எனக்கு வலி இருக்குது. அது மறையதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும், அவ்வளவுதான். அப்போ வலியெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் என் மேல இவ்வளவு காதல் இருந்ததோ அந்த காதலோட வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. நீ பாட்டுல இப்படியே இரு. என்ன எப்படி கல்யாணம் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். பார்வதி, என் தலையில இடி தூக்கி போட்டுட்டிய. பார்வதி, இப்படி பண்ணிட்டிய. இல்லம்மா, அவர் ரொம்ப நல்லவருமா. அவர் ரொம்ப நல்லவருமா. ஐயோ பார்வதி, ஐயோ பார்வதி, ஏன்டி இப்படி பேச? ஏன் புத்தி இப்படி போகுது? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன முட்டை மாதிரி பேசிட்டு இருக்க? உன் வயசு என்ன? நீ பேசுற பேசன ஒழுங்கா படிக்க வேலைய பாரு. இல்லன்னு வச்சுக்க, உசுரோட குழி தோண்டி புதைச்சிடுறேன். வயசுக்கு மீறியா பேசிக்கிட்டு இருக்கா? அப்ப தெரிஞ்சுதான் நீ போயிருக்க, அப்படிதானா? வாழ்க்கை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு மாமா இருக்க போய் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா. இல்லடா வாழ்க்கை எனக்கு சீரழிஞ்சிருக்க வேடி. அவர் ஒன்னும் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இப்படி பேசுறாள. என்ன உனக்கு சவுட்ல ஒண்ணு கொடுங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், இவன் நடவடிக்கை சரியில்லாம இருக்கு. கண்காணி கண்காணி. எப்படி அப்படி பண்ண மாட்டானே சர்டிபிகேட் கொடுத்தல்ல. உனக்கு என்ன வயசாயிட்டு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியலம்மா, ஆனா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப நல்லவருமா. அடுத்தவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை கண்டுபிடிக்கேன்னு வச்சுக்கேன். அப்ப தெரிஞ்சிருக்கும் அவன் நல்லவனா கெட்டவனானு. உன் வாழ்க்கையே சீரழிஞ்சிருக்கும். நான் உங்க வீட்டுல பத்திரமா தானே இருந்தேன். அம்மிலி, ஒரு செருப்பால் அடி. பாதுகாப்பா இருந்தியா? கடத்தி கொண்டு வச்சிருந்தானுங்க. அந்த ரோகிணி கிசார்லாம் இல்லனா இன்னைக்கு உன் வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கேன்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் என்ன பாதுகாப்பா தான் வச்சிருந்தாரு. ஐயோ, இப்படி பேசுறாள. உடனே கொஞ்சம் இல்ல அவட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படி சென்னையில ஒண்ணு போடுவியா?
உனக்கே தெரியும்டா, தவ இருந்து பெத்த. கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் குழந்தை இல்லாம அவளை பெத்துக்கிட்டேன். ஐயா அண்ணி, நீங்க பெத்ததோ வளர்த்ததோ தப்பு நாங்க சொல்ல வரல. அந்த வயசு வரும்போது நம்ம அவங்களுக்கு அம்மாவா இருக்க கூடாது, தோழியா இருக்கணும். அம்மாவா ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா அவங்க நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டாங்க அண்ணி. அவங்களுக்கு வர பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம் எதையும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு உயிர் தோழியா இருந்து பாருங்க, அவங்க வெளியில யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் சொல்லணும்னு அவங்களுக்கு தோணும். அந்த நம்பிக்கையை நாம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அம்மா நான் எதிரி மாதிரி நடந்துக்க கூடாது அண்ணி. பாசத்தை மட்டும் காட்டுறதுக்கு அம்மா இல்ல, அவ பிரச்சனையில பங்கு கொள்ளதுக்கும் அம்மா தான் வேணும். இப்ப நீங்க அம்மாவா இருக்கிற வயசுல இல்ல, அவளுக்கு தோழியா இருக்க வேண்டிய வயசுல நீங்க இருக்கீங்க. இததாம்மா நானே வாக்கிட்ட படிச்சு சொன்னேன். அம்மாவா செல்லம் கொடுத்து அவ வாழ்க்கையை நாசமாக்காத, அவ உயிர் தோழியா இருன்னு சொன்னேன். தம்பி சொல்றா பாரு, அப்படி இரு. நான் பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க அண்ணி. என் பசங்க ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி போன் அடிப்பானுங்க. எனக்கு இல்ல, இவங்களுக்கு. ஏன்னா இவர் அப்பாவை நடந்துக்கிட மாட்டாரு, உயிர் தோழனா நடந்துக்கிடுவாரு. அதனாலதான் அவங்களுக்கு நடக்கிறத அப்பப்ப இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அண்ணி அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன பேசுறாங்க எல்லாத்தையும் நாம கண்காணிக்க முடியும். இப்ப அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அவங்க நம்ம கிட்ட மனவிட்டு பேசினாதான் இது தப்பு இது சரின்னு நம்ம எடுத்து சொல்ல முடியும். மொபைல் போன் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னோம். இந்த மொபைல் போனோட ஆபத்தை நாங்க சின்ன வயசுல இருந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். எந்த வயசுல நம்ம யூஸ் பண்ணணும், எந்த வயசுல இது யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததனால என் பசங்க இதுவரைக்கும் மொபைல் போன் வேணும்னு கேட்டதே கிடையாது. அப்படியே கேட்டாலும் நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த வயசுல அவங்களுக்கு தேவை கிடையாதுன்னு. ஆனா நீ வாங்கி கொடுன்னு என்கிட்ட சொன்ன. தமிழ்கிட்ட கோவப்பட்ட. ஏன்னா மாமா வாங்கி கொடுக்க மாட்டான்னு உனக்கு தெரியும். அதனால எங்க மூலமா நீ வாங்க வச்சு இந்த பழி பாவத்துல எங்களை நீ சேர்த்துட்ட. இல்ல பாசத்துல பண்ணிட்டேன்டா. அது இப்ப எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. இப்ப இவன் வாழ்க்கையே போச்சு, இப்ப என்னடா பண்ணுவேன்? அதுல ஒண்ணு இல்ல, இப்ப முதல்ல ஒழுங்காவே இரு. ஆமா நீ எதுவே நடக்கல, அத நம்ம பிள்ளை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டோமே. அத ஊரு முழுக்க தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னடா பண்ண? தெரிஞ்சா என்ன, நம்ம வீட்டு பிள்ளை தானே, தப்பு பண்ணாம எந்த பிள்ளை இருக்கும்? பிள்ளைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க, அதுக்காக அத குத்தி காட்டிட்டே இருப்பாங்களா? இந்த வயசுல எல்லாரும் செய்யக்கூடிய தப்பு தான். என்ன இவ விஷயம் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான், விடுங்க பாத்துக்கலாம். நம்ம பிள்ளைய நாம தான் பார்க்கணும். விடு விடு, அவளை இனி இங்க வச்சு படிக்க வைக்க வேண்டாம், ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலாம். இல்ல, நான் ஹாஸ்டலுக்குலாம் போக மாட்டேன். செருப்பு பிஞ்சிரா. ஏன் மறுபடியும் போய் மாட்டிக்கிருக்கா? நாங்க உசுரோட இருக்கன்னு பாக்குறியா? மாமா சொன்ன மாதிரி இனிமேல் நீங்க இருந்ததெல்லாம் போதும். ஒத்த புள்ளையா எனக்கு இருந்ததெல்லாம் போதும். ஒழுங்கா ஹாஸ்டலுக்கு போயிரு. இவளை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடு நான் பண்றேன். லேடிஸ் ஹாஸ்டல்ல பார்த்து சேர்த்துலாம். ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் மாத்தினாதான் முடியும். அதான் ஸ்கூல் ஃபுல்லா நாரி கிடக்குதே. ஸ்பெஷல் கிளாஸ்னா உனக்கு வீட்ல ஏமாத்திட்டு போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துட்டல? ஏன் நான் மட்டும் இந்த உலகத்துல தப்பு பண்ணனா? ஏன் நீங்க ரெண்டு பேரும் கூட தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்ப அது தப்பா? ஐயோட போற வத்தி, அவங்க காதல நீ காதலிச்சது ஒண்ணா? அவங்க எப்ப காதல ஆரம்பிச்சு எப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு அவங்க எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? காதலுங்கிறது கல்யாணத்துல முடியணும். இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்க கூடாது. என்னன்னு உனக்கு இப்ப காதல் வர வேண்டிய வயசு இல்ல. ஏன் இவங்க காதல உண்மையா இருக்கும்போது ஏன் அவர் காதல உண்மையா இருக்காதா? அவர் என்ன உண்மையாதானே காதலிக்கிறாரு? ஆமா, ஒண்ணே மாதிரி ஒரு 10 பிள்ளைய காதலிக்கிறான், பரவாயில்லையா? அவன் ஒரு ஏமாத்துக்காரண்டி, ஏன்டே சொன்னா புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இல்ல, அவர் ரொம்ப நல்லவர். ஐயோ, இப்ப எனக்கு எப்படி தாங்க புரிய வைக்க? ஆமா, அவன் ரொம்ப நல்லவன். அவன் பார்த்தா என்கிட்ட பேசியிருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர். சரி, அவர் ரொம்ப நல்லவர் தானே? நீ படிச்சு முடி, அப்புறம் இருந்தாருன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு கட்ட முட்டோம். என்னத்த சொல்ல, என்ன தலை எழுத்து. ஏண்டி உங்க அப்பா வேதனைப்படுத்துற? என்னால அவரை மறக்க முடியாதுமா. சரி, மறக்க முடியாதுல்ல, மறக்கண்டா. ஒழுங்கா படிச்சு முடி, அப்புறம் அவர் உன்னை இதே மாதிரி காதலிச்சாருன்னா நாங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ நீ ஹாஸ்டலுக்கு கிளம்பு. நான் ஹாஸ்டலுக்கு போனா நீங்க என்ன பிரிச்சிருவீங்க. முட்டாள் மாதிரி பேசாதடி, உனக்கு வயசு பத்தாது. அதான் சொல்றல, படிச்சு முடி, நாங்க நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் படிக்கிறேன், ஆனா என் மனசுக்கு காதல மட்டும் நீங்க யாரும் எடுக்கவே முடியாது. அவர்தான் என் உலகம். நான் அவரை காதலிச்சு தான் இருப்பேன். படிப்பு முடிஞ்சோன்னு நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். வர கோத்துக்கு. சரி, நீ படிச்சு முடி, அப்புறம் அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். போதுமா? உங்க யார் பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. நான் படிக்கிறேன், படிச்சு முடிச்சு நிச்சயமா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். எங்க அம்மா எங்க அப்பா யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். சரி, முதல்ல நீ படிக்கிற வேலையை பாரு. கிளம்பு. அக்கா, துணிமணிலாம் எடு, நான் கொண்டு விட்டு வந்துடுறேன். ஒத்த பிள்ளை பக்கத்திலேயே வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ செஞ்ச வேலையினால பாருடி, இப்ப வேதனையை நான் தான் அனுபவிக்க போறேன். அவன் இன்னும் வேதனைப்பட்ட மாதிரி தெரியலையே. பெத்தவங்களை விட உனக்கு அவன் ரொம்ப மேல போயிட்டான். அவனுக்கு ஒரு துளி பாசம் இருக்கான்னு பாருமா. எனக்கு அவர் தான் வேணும், அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு அவனே பிடிச்சிட்டு போட்டோம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. எங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸ்கூல்ல. அதெல்லாம் இவன் நினைச்சாலும் வெளியில வர முடியாது.
எல்லாத்தையும் பொண்ணு தர விக்கி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. நல்ல ஹாஸ்டல் தான். சரி விக்கிக்கு போன போட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கோன்னு சொல்லுங்க. அக்கா சீக்கிரம் கிளப்பி விடுக்கா, நேரம் ஆகுது. சீக்கிரம் கிளப்பி விடு. வா துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன், கிளம்பு. எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணுவீங்கல்ல, பாருங்க நான் படிச்சு அவரையே கல்யாணம் பண்ணுவேன். இப்ப வேற நீங்க அவ தேடி என்ன பிரிச்சு கூட்டிட்டு போலாம். ஆனா பாருங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றீங்க, எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறீங்கல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க அனுப்பிப்பீங்க. அவ புரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு இல்ல. சரி கூட்டு போங்க அண்ணி, எல்லாத்தையும் எடுத்து இங்கே கொண்டு விட்டு வந்துடலாம். நான் வரல, அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. என் பிள்ளைய விட்டுட்டு வர காட்சி என்னால பார்க்க முடியாது. நீங்களே கூட்டிட்டு போங்க. பார்த்தல இதான் பெத்தவன். இவங்க பாசத்தை விட உனக்கு அவன் பாசம் ரொம்ப பெருசா போயிட்டுல உனக்கு. நீ அவங்கள விட்டு பிரிஞ்சு போறத கூட அவங்களால ஏத்துக்க முடியல. நீ அந்த பொறுக்கி பையலுக்காக நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி அவங்கள பார்த்து பொறுக்கிட்டு சொன்னீங்க எனக்கு கோவம் வந்துரும். செருப்பு பிஞ்சிரும், ஒழுங்கா அந்த கிளம்பு. அழகுராணி, ஏமா அழகுராணி கிளம்புமா, ஞாபகம் ஆயிட்டு. இருக்கலவே இந்த காபி மட்டும் போட்டு வச்சிட்டு வந்துறேன். அப்படியே இந்த கேள்விக்கு கொஞ்சம் காபி பண்ணிட்டு வா. ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் தான் கேள்வி குடிப்ப? ஆமா நம்ம வீட்டுக்கு போன பிறகு எங்க காபி குடிக்க முடியும்? கொஞ்சம் பண்ணிட்டு வா. சரி இரு. இங்கேயே இருனாலும் கேட்கவே மாட்டேங்க. பாரு கல்யாண வேலை வேற நிறைய கிடக்கு. எனக்கு யாரு இருக்கா உன்னை விட்டா? ஐயாக்கா காலையிலே வந்துருவேன்க்கா. நைட்டு அம்மாக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்ல. அம்மாவும் இங்க கூட்டு வந்துறேன். இங்கதான் ரூம் இருக்குல்ல, அவங்க இங்க தங்கிக்கிட்டுமே. வேண்டாம் அவங்க வரவும் மாட்டாங்க, அவங்க வேண்டவும் வேண்டாம். பிடிவாத காரிப்பா. கல்யாண வேலை தானே, நானும் பாட்டி பாத்துக்கிடுறேன். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிட்டேன்க்கா, நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. ஆதிர அக்காவை நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரி அவன் எப்படி இருக்கா பார்த்தல, எனக்கே கஷ்டமா இருக்கு. சரி இருக்கா, நான் இருக்கேன்ல, அந்த தைரியத்தை தான் தாய் நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். நீங்களும் கல்யாணம் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஐயோ நீ வேற. ஆதிராவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் நிம்மதியா இருக்குமா? சரி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், காலையில வந்து பாத்துக்கிறேன்க்கா. சரி நீ பாத்து போ. நான் வேணா மாமா வந்து உன்னை விட சொல்லட்டுமா? மாமா ஏதோ ஹாஸ்டலுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா காலையில ஒரு பொண்ணு காணாம போச்சுல, அந்த பொண்ணை ஏதோ மிலிட்டரி கேமா அங்குள்ள ஹாஸ்டல்ல கொண்டு சேர்க்க போறாங்களாம். ஐயோ இந்த சின்ன பொண்ணுக்கு இது தேவையா என்னக்கா? பாவம் என்ன பண்ண பைசா அப்படி. அம்மா அந்த வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரக்கானா? ஆமா எல்லாரும் ஒவ்வொரு வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. தமிழ் அக்கா அவங்க அண்ணி வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்பலி அக்கா நகை நட்டு சேலெல்லாம் வாங்க போயிருக்காங்க. அவங்களும் மீனக்குட்டி அக்காலும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போகலையா? ஐயோ அவங்க அம்மா மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க அழகா கணிச்சு எடுப்பாங்க. அது அவங்கள பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பாசக்காரங்களா இருக்காங்கல்ல அக்கா. ஆமா அழுகுறானே அக்கா, நான் இப்படிப்பட்டவங்கள எங்கேயுமே பார்த்ததே இல்லக்கா. எவ்வளவு உண்மையான பாசத்தோட இருக்காங்க. அதனாலதானே இந்த குடும்பத்தை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. அத உங்க அம்மா கூட்டு நீங்க போகலையா? இங்க கிடைக்கிற பாசமும் அக்கறையும் எங்க போனாலும் கிடைக்காது. அது என்னமோ உண்மைதான். வேலைக்காரி என் மேலே என்ன பாசமா இருக்காங்க. உன்னை கொன்னே போட்டுறேன். வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருந்தேனா? நான் வேலைக்காரி தானே. நீங்க எல்லாம் பாசமா அக்கறையா இருக்கீங்க, அதுக்காக நான் வேலைக்காரி இல்லைன்னு ஆயிருமா? ஐயோ இவதான் இந்த வீட்டு மருமகான்னு இவளுக்கு புரியவே மாட்டேங்குதே. இங்க பாரு வேலைக்காரின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும் போதே அடிச்சிருவேன் பாத்துக்க. அக்கா நான் வேலைக்காரி தானேக்கா. நீ கிளம்பு, வேலை முடிஞ்சிட்டல, கிளம்பு போ போ. அக்கா வாய் நிறைய அக்கான்னு கூப்பிடுதல, போய் எதுக்கடி வேலைக்காரின்னு சொல்லி என் அடி வயசுல புளிய கலைக்கிற? உலகத்திலே இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. சரி பாட்டி ஒரு கிளாஸ் காப்பி கேட்டாங்க, நான் ஊத்திட்டு போறேன். இரு நான் கொடுத்துட்டு வரேன். நீ ஏதோ எடுத்து வைக்கணும் உங்க அம்மாக்கு, எடுத்து வச்சுட்டு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்க்கா. கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் அவியலும் எடுத்து வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டியா என்ன? இல்லக்கா எனக்கு பசியே இல்ல. மீச மாமாக்கு தெரிஞ்சுதோ அவ்வளவுதான், ஒழுங்கா சாப்பிட்டு போ. மாமா ரொம்ப பாசக்காரல்ல. அக்கா நான் நிறைய வீட்டுக்கு வேலைக்கு போவேன். அங்க தாத்தா மாமாலாம் இருப்பாங்களா. நான் வாய் துருன்னு பேசுறதுனால எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். ஆனா அந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு கோவம் பத்திக்கிட்டு வரும். ஆனா இந்த வீட்ல மீச மாமா, வளர்ந்த மாமா, அந்த சுண்ட முடி இவங்கெல்லாம் என்கிட்ட பாசமாவும் அக்கறையாவும் இருக்காங்க. உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? நீனும் இந்த வீட்டு மருமவ, எப்படி கோவம் வரும்? அக்கா நான் கேட்கல, நான் மீச மாமா கிட்ட எவ்வளவு அழகா விளையாடுறேன். உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? மீச மாமா என்கிட்ட விளையாடுறாங்க, உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? நீங்க கெட்டிக்க போறவிட்ட நான் விளையாடுறேன், உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஐயோ எப்படிடி வரும்? நீ இந்த வீட்டு புள்ளல. அக்கா உன்னை பிள்ளையா பாக்குறாங்க, எப்படி கோவம் வரும்? ஏண்டி அழுற? எதுக்குடி அழுற? எதுக்கு அழுற? இல்ல பிள்ளையா பாக்குறாங்கன்னு சொன்னீங்களே. ஆமாடி, உன்னை இந்த வீட்டு கடைக்குட்டி பிள்ளையா தான் பாக்குறாங்க. மீச மாமாக்கு நீ குழந்தை மாதிரி, பெரிய மாமாவுக்கு அப்படிதான் நீ குழந்தை மாதிரி. அதான் எங்களுக்குலாம் கோவம் வராது. என்கிட்ட யாருமே இவ்வளவு விளையாண்டதும் கிடையாது, இவ்வளவு பாசமா இருந்ததும் கிடையாதுக்கா.
இந்த வீட்ல உனக்கு பாசம் அன்பு அக்கறை எல்லாமே கிடைக்கும். உனக்கு யாருமே இல்லைங்கிற கவலையே வேண்டாம், நாங்க இருக்கோம். புரியுதா? நீ இந்த வீட்டு புள்ளடி. அக்கா, நான் கத்தி கூட அழ மாட்டேன். ஏன்னா என் கத்தி அழுதா கூட இங்க யாருக்கும் கேட்க போறது இல்ல, என் கண்ணீர் யாருக்கும் புரிய போறது இல்ல. அதனாலே நான் அழ மாட்டேக்கா. ஆனா இன்னைக்கு என்னையும் அறியாம கத்தி அழணும் போல இருக்குக்கா. நாங்க இருக்கோண்டி உனக்கு. உனக்கு யாருமே இல்லைன்னு உனக்கு யாரு சொன்னா? உனக்கு பெரிய மாமா இருக்காங்க, அவங்க உனக்கு அப்பா மாதிரி. மீச மாமா அதான் உன் செல்ல மாமா, அவங்க உனக்கு கூட பிறந்தவங்க மாதிரி. போதுக்கா, இது எனக்கு போதுக்கா. நீ எனக்கு புள்ள மாதிரி. ஆதிரா எப்படியோ அப்படிதான் நீ எனக்கு. நீ வேற ஆதிரா வேற எனக்கு கிடையாது. நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஆதிராக்காவும் இப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. நீ வேற நான் வேற கிடையாது, நீயும் நானும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. பார்த்தல வேற ஏன் அழுத? சந்தோஷத்துல அழுற. இது வரைக்கும் எனக்கு யாருமே இல்லைன்னு அழுதுருக்க, இப்ப சந்தோஷத்துல அழுதேக்கா. எனக்கு உண்மையான உறவுகள் கிடைச்சிருக்குக்கா. சந்தோஷமா போ, உனக்கான உறவுகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சந்தோஷமா போ. எந்த நேரம் வேணாலும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம். இது உனக்கான வீடு. இந்த வீட்டு வாசல் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும். இது உன் வீடுடி. எல்லாம் சரிதான். பெரிய மாமா அப்பா மாதிரி, சின்ன மீசக்கார மாமா அண்ணன் மாதிரி, அப்பா அந்த சுருண்ட முடி மாமா அத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அட பாதவதி, அப்போ உன் மனசுலயும் தருணி இருக்கிறானா? இததானே நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். டேய் தருண்! ஐயோ, ஆத்தி சிரிக்குது அழகுராணியா. அழகுராணி சிரிப்புலாம் வருது. ஐயோ பாக்கலடி. அடியா ஆத்தி, அழகுராணி சிரிக்குது. ஆமா கிழவி. அடியாத்தி, இத்தனை வருஷத்துல உன் முகத்துல நான் இப்பதானடி சிரிப்பை பாக்குறேன். ஆமா, இந்த சிரிப்புக்கு என்ன காரணம்? வா, நடந்து போகும்போது சொல்றேன். அந்த சுருண்டமுடி தம்பிலாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவே. ஐயோ கிழவி, அதெல்லாம் வேண்டாம், நாமளே போலாம். இந்த சைடா போயிடலாம். வா, அந்த சுருண்டமுடி தம்பி நான் கூட்டு போவேன்னு சொன்னாவே. அதெல்லாம் வேண்டாம் கிழவி, நம்ம இப்படி கூட்டி போயிடலாம். சீக்கிரம் வா. கரெக்ட். அப்பா அங்கேயே வந்துட்டு. இனி இந்த கிழவி நிம்மதியா கண்ணை மூடுவேன். ஐயோ கிழவி, சீக்கிரம் வா, அந்த சுருண்டமுடி வந்துடாம சீக்கிரம் வா.